ஹாய்! வெல்கம் டூ அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஏதாவது பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போதே, "ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி தரியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க. சரி இன்னைக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் மிளகா பஜ்ஜி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீட்ல உள்ள மிளகாவ வச்சு இன்னைக்கு மிளகா பஜ்ஜி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மிளகா பஜ்ஜி நார்மலா பண்ணாம, உள்ளக்க ஸ்டஃபிங் ஏதாவது வச்சு பண்ணா இன்னும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் ஸ்டஃபிங் வச்சு பண்ண போறேன். அதுக்கு உருளைக்கிழங்க நான் பாயில் பண்ண வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. கொஞ்சமா உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு 2ஆ கட் பண்ணிட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ண விட்டுருங்க. நல்லா வேகட்டும் அது. உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டஃபிங் எது வேணா நீங்க உள்ள வச்சுக்கங்க. மிளகாய வந்து இப்ப நம்ம 2ஆ லைட்டா வந்து இடையில வந்து கீறிக்கலாம். ஃபுல்லா 2ஆ கட் பண்ணிறாதீங்க. இடையில கீறி லைட்டா ஓப்பன் பண்ணிட்டு, உள்ள இருந்த சீட மட்டும் ரிமூவ் பண்ணிருங்க. அந்த விதையெல்லாம் மொளகா விதையெல்லாம் ரொம்ப காரமா இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அந்த விதைய மட்டும் ஃபுல்லா கிளீன் பண்ணிறலாம். கிளீன் பண்ணிட்டு தண்ணீல வந்து நல்லா ஒரு தடவ வாஷ் பண்ணி வச்சுருங்க. மிளகாயோட காம்ப கிள்ளிறாதீங்க. அந்த காம்பு தான் வந்து மாவுல நல்லா கோட் பண்ணி போடும்போது நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மொளகாவோட காம்பு அப்படியே இருக்கட்டும். இப்ப ஸ்டஃபிங்க்காக நான் கொஞ்சம் ஆனியனும், அந்த கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் பொடிசா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஃபைனலா குடுக்க போற கோட்டிங்க்காக கடல மாவு கோட்டிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கடல மாவு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் உங்களுக்கு வேணுங்கிற அளவு கடல மாவு போட்டுக்கங்க. கொஞ்சமா பெருங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு, கரம் மசாலா தூள் கொஞ்சம் போல போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க. நான் மிளகாத்தூள் வந்து ரொம்ப கம்மியா தான் போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் மொளகால தான் பண்றோமா, மிளகா ஆல்ரெடி காரமா இருக்கும். அதனால நான் அந்த இதுக்கு வந்து மாவு கோட்டிங்க்கு உப்பு இது மிளகா வந்து லைட்டா தான் போட்டிருக்கேன். தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியா இருக்கவும் கூடாது. ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ஒரு மீடியமா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. பச்சரிசி மாவு கொஞ்சம் போல நான் போட்டிருக்கேன் கிறிஸ்பினஸ்க்காக. நீங்க வேணும்னா 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். அதே மாரி சில பேர் குக்கிங் சோடா கூட போடுவாங்க. நல்லா புசு புசுன்னு வர்றதுக்காக. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க. நான் போடல அதெல்லாம். சரி இப்போ உருளைக்கிழங்க வந்து நல்லா நம்ம வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம் தொலியெல்லாம். பீல் பண்ணி எடுத்துட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க. ஸ்டஃபிங்க்கு ஒரு பேன்ல கொஞ்சமா ஒரு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, ஆனியன வந்து இப்ப நம்ம லைட்டா வந்து ஃப்ரை பண்ணிக்க போறோம். ஆனியன் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. லைட்டா ஒரு ஷாலோ ஃப்ரை மாரி லைட்டா வதங்குனா போதும். ஒரு 2 நிமிஷம் வதங்குனா போதும். அதுக்கு மேல நீங்க உருளைக்கிழங்கு வந்து ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எப்படி கடலை மாவுக்கு போட்டோமோ, அதே மாரி மசாலா இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் நம்ம. மிளகாத்தூள் கொஞ்சம் போல ரொம்ப கம்மியா தான் மிளகாத்தூள் போட்டிருப்பேன். கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சமா பெருங்காயம், இதெல்லாம் அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம் போல, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஃபைனலா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போல போட்டு நல்லா இறக்கிருங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறவும், நம்ம மிளகாக்குள்ள ஸ்டஃப் பண்ண வேண்டியதுதான். லைட்டா ஆற விட்டுட்டு ஸ்டஃப் பண்ணிக்கங்க. கொஞ்சம் உள்ளக்க வைக்கிறது தான் கஷ்டமா இருந்தது. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வச்சேன். ஏன்னா மிளகாய ரொம்ப ஓப்பன் பண்ணீங்கன்னா, மிளகா 2ஆ பிஞ்சுக்கிட்டு வந்துரும். கொஞ்சம் பக்குவமா பொறுமையா ஓப்பன் பண்ணி, ஃபுல்லா உள்ளக்க ஸ்டஃப் பண்ணிக்கங்க. நல்லா வெளிய வராத அளவுக்கு நல்லா உள்ள தள்ளி ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க. அந்த மாரி ஸ்டஃபிங்லாம் முடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் அந்த மொளகாய வந்து நான் காய விட்டுட்டேன். ஏன்னா மிளகா கொஞ்சம் ஈரமா இருந்தது. அப்படியே நீங்க மாவுல முக்குனீங்கன்னா, அந்த கடல மாவு கோட்டிங் ஒட்டவே ஒட்டாது. கொஞ்ச நேரம் அந்த பிளேட்ல வச்சு அப்படியே காய விட்டுட்டேன். லைட்டா அந்த வெளிப்பக்கம் இருக்கிற ஈரம் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம், இப்ப நம்ம கடல மாவுல உள்ள டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. என் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு ஒரே பாராட்டு மழை தான். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா வந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நெறைய ரெசிபீஸ் நான் என் சேனல்ல போடுவேன். நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய ரெசிபீஸ் இது மாரி நெறைய போடுவேன். எல்லாமே கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நான் பண்ணியிருக்கிற மிளகா பஜ்ஜி எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதே மாரி வீட்ல ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. சாயந்தரம் ஈவினிங் போல இந்த மாரி செஞ்சுட்டீங்கன்னா, எத்தன பஜ்ஜி உள்ள போகுதுன்னே தெரியாது. அவ்ளோ டேஸ்ட் சூப்பரா இருந்தது. காஃபியோ, டீயோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஒரு கிளாஸ்ல போட்டு வச்சுட்டு, ஒரு 4 பஜ்ஜி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்ளோ அருமையா இருந்தது. நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டயட்ல இருக்கேன். அதனால இதெல்லாம் நான் சாப்பிடல. நான் பண்ணி அப்படியே குடுத்துட்டேன். இது அத்தனையுமே என் வீட்டுக்காரர் தான் சாப்பிட்டாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் டேஸ்ட் பார்த்தேன். எல்லாமே அவங்க தான் சாப்பிட்டாங்க. அத 2ஆ கட் பண்ணா உள்ளக்க அந்த ஸ்டஃபிங் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. செம்மையா வந்திருந்தது. கண்டிப்பா ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.